தண்டவன பாதிப்பானவர்கள் வயதாகும் போதும் நல்ல வாழ்க்கை வாழலாம். உடல் நலத்தை கவனித்துக் கொண்டு மன உறுதியோடு இருக்க வேண்டும். சில சிரமங்கள் இருந்தாலும் நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழலாம். தசைகளை வலுவாக்கும் பயிற்சி, கருவிகளை சரியாக உபயோகிப்பது, படுக்கையிலிருந்து சக்கர நாற்காலிக்கு பாதுகாப்பாக மாறுதல், எடையை கட்டுப்படுத்துதல், நல்ல உணவு, சுறுசுறுப்பாக இருத்தல் எலும்பு மற்றும் தசைகளை வலுவாக்கும். வயதானால் வரும் எலும்பு முறிவு, தசை காயம் போன்றவற்றை தடுக்கும். நல்ல உடற்பயிற்சி செய்தால் வயதானவர்களுக்கு வரும் இதய பிரச்சனையை தடுக்கலாம். நுரையீரலை ஆரோக்கியமாக வைக்க மருத்துவ பரிசோதனை, மூச்சு பயிற்சி, நல்ல பராமரிப்பு முக்கியம். இது மூச்சு பிரச்சனைகளை தடுக்கும். அதிக பாதிப்பு உள்ளவர்களுக்கு இந்த பயிற்சி முக்கியம். சிறுநீரகம், குடல் ஆரோக்கியமாக இருக்க சிறுநீர் மற்றும் மலம் கழிக்கும் முறையை சரியாக பின்பற்றுதல், வழக்கமான மருத்துவ பரிசோதனை செய்வது நல்லது. தோலில் வரும் புண்களை தடுக்க தோல் பராமரிப்பு, சரியான முறையில் உட்காருதல், வழக்கமாக நிலையை மாற்றுதல் ஆகியவை முக்கியம். வயதாகும் போது தோலில் குணமாகும் வேகம் குறையும். நரம்பியல் செயல்பாடு மாறாது. உணர்வு அல்லது உடல் செயல்பாட்டில் மாற்றம் தெரிந்தால் மருத்துவரிடம் தெரிவிக்கவும். சமூக செயல்பாடுகளில் பங்கேற்பது, மன நலன் உதவி பெறுவது, குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் தொடர்பில் இருப்பது தனிமையில் வரும் மன அழுத்தம், கவலையை சமாளிக்க முடியும். வீட்டில் அவசியமான மாற்றங்களை செய்வது நல்லது. கார்களில் லிஃப்ட் வசதியை ஏற்படுத்தி கொடுப்பது உடல் சோர்வை தவிர்த்து வயதானவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும். தண்டவன பாதிப்பிலும் பலர் வாழ்க்கையை ரசித்து வயதாகும் போது வரும் மாற்றங்களுக்கு ஏற்ப மாற்றிக்கொண்டு பொழுதுபோக்கு, குடும்பம், நண்பர்களுடன் நேரம், பயணம், சமூக செயல்பாடுகள் மூலம் நல்ல வாழ்க்கை வாழ்கிறார்கள்.